இலக்கணம் PYQ தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. ஓகேங்களா, தன்வினை பிறவினை அப்படின்னு கேட்டாலே ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. ஒரு செயல் வந்து ஒரு வினை வந்து நம்மளே வந்து அதை செஞ்சால் அது வந்து தன்வினை, சரிங்களா. தானாக செஞ்சால் அது வந்து தன்வினை. அதுவே வந்து பிறரை கொண்டு செய்வித்தால், சரிங்களா, அந்த வினையை வந்து இன்னொருத்தரை கொண்டு செஞ்சால் அது வந்து பிறவினை. இதுதான் வந்து வித்தியாசம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிறவினையில் பாருங்கள், இந்த PV அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கும், சரிங்களா. கற்பித்தால் கற்பித்தால் அப்படின்னு P வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், பாத்திமா தமிழ் கற்றாள். கற்றாள் வந்திருக்கு, அப்போ வந்து இது வந்து தன்வினை தானே, அவள் தான் கற்றுக்கிறா, அப்போ வந்து தன்வினை. அடுத்து பாருங்கள், பாத்திமா தமிழ் கற்பித்தாள். கற்பித்தாள் அப்படின்னது இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கோ வந்து என்னது சொல்லி கொடுக்குறாங்க, அப்போ வந்து பிறரை கொண்டு முடிந்தால் அது வந்து என்னது பிறவினை. அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், பாத்திமா மாணவர்களிடம் கூறினாள். இது வந்து அயர்கூற்று, மேற்கோள் குறிகள் வரலை. பாத்திமாவிடம் மாணவன் தான் மதுரைக்கு செல்வதாக கூறினான். இதுவும் வந்து அயர்கூற்று, மேற்கோள் குறிகள் வரல, சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன?